அவங்க குழந்தை அழும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை காலை பிடிச்சி அடிக்கணும் போல இருக்கு. இதெல்லாமே வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 6 வீக்ஸ் ஆஃப் ஹர் லைஃப். குழந்தை பிறந்த சந்தோஷம் எல்லாமே வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் வந்து போயிடும். ஃபீட் பண்ணும்போது தன்னோட உயிரியை தானே பாலாக்கி அவள் கொடுக்குறான். அப்போ அந்த தாய்ப்பால் கொடுத்த ஒரு மதர் வந்து கண்டிப்பாக அட்டர்லி எக்ஸாஸ்டடாக தான் இருப்பாள். எல்லாரும் உலகமே தூங்குது, தான் குழந்தைய வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தானே எப்படி இருப்பாள்? புட்டா வச்சு நல்லா தொப்பில்கில் அப்படி நல்லா டைட்டாக கட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து இந்த ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச்ட் அவுட் ஸ்கின்னாக இருக்கும். தாய்ப்பால் நல்லா கொடுக்குற மதர்ஸ்க்கு வந்து இனிஷியல் ஒரு 6 to 8 வீக்ஸ் வந்து வேறு எதுவுமே தேவை கிடையாது. 2 வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளாட்டன் தொப்பை உள்ளே போயிடும். அந்த யூட்ரஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிடும். ஓன் ஃபீல் கில்ட்டி. என் மாமியார் நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க, இதெல்லாம் நீ யோசிக்காது. நீ கொஞ்சம் செல்ஃபிஷாக இரு. என்ஜாய் யுவர் போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ். ஐ பர்சனலி என்ஜாய் கிவிங் போஸ்ட்மார்ட்டம் கேர் டு ஆல் மை பேஷண்ட்ஸ். வணக்கம், நான் டாக்டர் மோனிகா ரோஷினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ஃபெர்டிலிட்டி கவுன்சிலிங் கன்சல்டன்ட். ஸோ மகப்பேறு மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் போஸ்ட்மார்ட்டம் கேர் பற்றி. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஃபேஸ். ஸோ அந்த ஃபேஸை பற்றி நமக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறவங்க டாக்டர் உமையால் முருகேசன், MBBS MD DGU, Director of ஸ்ரீகுமரன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஃபவுண்டர் ஆஃப் அவல் ட்ரஸ்ட், President of Kanjipuram Obstetrics and Gynecology Society, past President of IMA Thambaram, immediate past Chairperson of Women Doctors Wings of State IMA Tamil Nadu, FOXY, Violence Against Doctors Committee Chairman for 2026, 27 and 28, Executive Committee Member of Chennai Menopause Society, and TAPISAR for the year of 2026 and 27. வணக்கம் மேம். வணக்கம் மேம், போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது இப்போ பரவலாக இப்போ தான் அதோட அவேர்னஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், எக்ஸாக்டாக ஒரு பெண்ணுக்கு போஸ்ட்மார்ட்டமில் எந்த மாதிரியான கேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேஸு ஒரு ப்ரெக்னென்ட் மதருடைய லைஃப்பில். பட் மோஸ்ட் ஆஃபன் இக்னோர்டு. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அந்த குழந்தை பிறக்கும் தொட்டிக்கும் அந்த 9 months கேர் கொடுப்பாங்க. அப்புறம் டெலிவரி சமயத்தில் கேர் கொடுப்பாங்க. டெலிவரி ஆனோடனே நிறைய பேர் வந்து அந்த குழந்தை பிறந்தோடனே வந்து பார்த்து அந்த குழந்தைக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த மதருக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணுவாங்க. வெளியில் பார்ட்டிஸ், லட்டூஸ், ஜிலேபிஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கோம். பட் அந்த மதருக்கும் அந்த குழந்தைக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி அதை கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்து யாருக்குமே இருக்காது. ஸோ மோஸ்ட் ஆஃபன் ஒரு நெக்லெக்டட் ஃபேஸ் ஆஃப் த பேஷண்ட் இஸ் ஹர் போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ். பட் ஆனால் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். ஏன்னா ஜஸ்ட் நோ ஷி ஹஸ் டெலிவர்டு. போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு 6 வீக்ஸ் ஆஃப் ஹர் லைஃப். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 1.5 மாதம் வந்து அந்த குழந்தை பெற்ற அந்த தாய்க்கு வந்துட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை பற்றின கேரும் அதை பற்றின அவேர்னஸும் நம்ம அவளுக்கு கொடுக்கும்போது தான் வந்து ஒரு ஹெல்த்தி ஒரு மதராக, ஒரு கான்ஃபிடென்ட் மதராக தன்னுடைய குழந்தைய வந்து என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு வந்து ஷி வில் கிராஸ் தட் ஃபேஸ். அது இல்லாத போது தான் வந்து விசி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ரெஷனில் போயிடுவா. 2வது வந்து சரியாக தாய்ப்பால் கொடுக்கல. ஸோ எஸ்டாப்ளிஷிங் பிரெஸ்ட் ஃபீட் வந்து சில மதர்ஸ்க்கு இல்லாமையே போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊண்டு, அந்த நார்மலாக இருந்தாலும் சரி ஒரு சிசேரியனாக இருந்தாலும் சரி அந்த ஊண்டு கேர் வந்து அது கொடுக்காம அதில் வந்து இன்ஃபெக்ஷன்ஸு, அதில் நிறைய ரிலேட்டட் இஷ்யூஸும் வரும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா அது அவளுக்கு வாழ்க்கையிலேயே மிக குழந்தை பிறந்த சந்தோஷம் எல்லாமே வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் வந்து போயிடும். ஷீ என்ஸ் அப் வெரி சிக், வெரி டிப்ரெஸ்ட் அண்ட் ஷீ கம்ஸ் டு அஸ். ஸோ அதனால் இந்த ஃபேஸுமே வந்து நமக்கு அவேர்னஸ் வேணும். இதை பற்றின விஷயங்கள் கேர் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதுமே வந்து ஐ ஃபீல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்கல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. ஆனால் இப்போ இருக்க கணவர்மார்கள்லாம் சம்டைம்ஸ் கோவத்தில் என்ன ஊரில் இருக்கவங்கெல்லாம் புள்ள பெற்றுக்கலையா, ஃபாரின்லலாம் பாரு எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் அப்போ ஃபாரினில் இருக்க போஸ்ட்மார்ட்டம் கேருக்கும் இங்கேயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னுடைய ஃபீலிங் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மதர்ஸ் ஆர் பிளெஸ்ட்.
ஓகே. ஏன்னா முதல்ல அவள் குழந்தை பெற்றுக்கிறா. அந்த குழந்தை பெற்றுக்கிற ப்ராசஸே அவளுக்கு ஒரு ஒரு ஃபஸ்ட் டைம், எஸ்பெஷலி ஒரு முதல் வாட்டி குழந்தை பெற்றுக்கும் போது, இப்போல்லாம் நிறைய பேர் ஒரு குழந்தைக்கு அப்புறம் 2வது குழந்தை யோசிக்கிற ஒரு காலமாகி போச்சு. ஸோ அந்த ஒரு குழந்தை அப்படின்றது வந்து அவளுக்கு டெலிவரி ஆனோடனே வந்துட்டு ஷி ஹஸ் கான் த்ரூ அ மேஜர் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேஸ், ஒரு ஃபிசிக்கலி ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஃபேஸு. அண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு கையில் குழந்தை வரும்போது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கிறா. பட் ஆனால் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பேம்பர்டாக இருக்கும். எப்படின்னா வந்து குழந்தை பிறந்தோடனே வந்து அந்த வீட்டில் இருக்க அந்த வயசானவங்க வந்து அந்த குழந்தைய வந்து வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த குழந்தைய வந்து பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுவாங்க. சப்போஸ் இப்போ தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அந்த ரூமில் வந்துட்டு தாய்ப்பால் ஏற்கனவே கொடுத்த ஒரு பர்சன். இட் குட் பி த மதர் ஆர் த மதர் இன் லா ஆர் த சிஸ்டர் இன் லா ஆர் அத்தை ஆர் பாட்டி, யாராச்சும் ஒரு கேரக்டர் வந்து ஏற்கனவே தாய்ப்பால் கொடுத்த ஒருத்தங்க அந்த ரூமில் இருப்பாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஷீ வில் எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ், தாய்ப்பால் தான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒன்று. 2வது வந்து டீச்சும் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு 3 days, நான் மோஸ்ட்லி 3 days வச்சுருப்போம் ஒரு பேஷண்ட்டை. நாங்கள் அந்த பிரெஸ்ட் மில்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துருவோம். இப்படி இதுதான் பாஸ்சர், இப்போ பிரெஸ்ட்டோடைய பொசிஷன் இப்படி இருக்கணும், பாப்பாவுடைய தலையோடைய பொசிஷன் இப்படி இருக்கணும், நிப்பலில் வந்து இந்த மாதிரி வந்து பாப்பாவுடைய வாய் வந்து இந்த நிப்பில் ஃபுல்லாக கவ்வணும், அந்த ஏரியாவில் ஃபுல்லாக வாயில் போகணும், ஆல் தட் திங் அண்ட் வி வில் கேட்ச் இட், வி வில் டெமான்ஸ்ட்ரேட். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அவங்களும் மறந்துருப்பாங்க, 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி குழந்தை பெற்றிருப்பாங்க, மறந்துருப்பாங்க. ஸோ எல்லாம் சொல்லிக் கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். பட் மெயின்டெனன்ஸ், வீட்டுக்கு போனோன்னா வந்துட்டு அந்த வீட்டுக்கு போன ஃபஸ்ட் ஃபியூ டேஸ் ஆர் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஃபேஸ் ஃபார் இட். இங்கே வந்து குழந்தை அழுத உடனே வந்து நாங்கள் போயிடுவோம். யாராச்சும் ஒரு சிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக போய் இந்த குழந்தைய வச்சு கொடுத்துட்டு பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி வந்துடுவோம் நம்ம. பட் வீட்டில் போனோன்னே அந்த ஹெல்ப் இல்லாத போது மெனி பிளேசஸ் அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு அட்டெண்டர் கூட இருக்கும்போது கொஞ்சம் பேம்பரிங் ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் கொடுத்த பிறகு அந்த குழந்தைய வந்து கொஞ்சம் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. இனிஷியலி ஃபஸ்ட் ஒரு 1 week or 2 weeks வேர் ஷி ஹேஸ் பாடிலி பெயின் ஆல் ஓவர், பீட் நார்மலாக சிசேரியனோ உடம்பெல்லாம் வலிச்சிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த குழந்தைய தாய்ப்பால் கொடுத்துட்டு அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு, சேஃபாக ஒருத்தங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட்ஸ் ஆர் நவ் கெட்டிங் இன்வால்வ்டு. இப்போ அந்த காலம் மாதிரி கிடையாது. ஹஸ்பண்ட்ஸுமே வந்து கூடவே இருக்காங்க, குழந்தைய பார்த்துக்கிறாங்க, குழந்தைய வாங்கி கையில் பிடிக்கிறாங்க. பட் ஈவன் தென் இட் இஸ் a 24-hour ஜாப். எஸ். அந்த டெலிவரி ஆன உடனே வந்து அந்த குழந்தைக்கும் தாய்மானம் அந்த மதருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து 24 hours போயிட்டே இருக்கும். யூ டோன்ட் நோ அந்த குழந்தை எப்போ முழிக்க போகுதுன்னு தெரியாது, எப்போ தூங்க போகுதுன்னு தெரியாது. ஸோ த மதர் இஸ் கான்ஸ்டன்ட்லி இன் ஸ்ட்ரெஸ். என் பாப்பா அடுத்த பாலுக்கு எப்போ எழுந்திருக்கும், இவ்வளோ தூங்க சொன்னால் தூங்கவே மாட்டான். அப்போ வந்து ஒன்றும் பரவாயில்ல, என்ன அடுத்த 1 மணி நேரம் உன் குழந்தை வந்து எந்திரிக்காது, இப்போ தான் தாய்ப்பால் குடிச்சிருக்கு, தூங்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு கேரக்டர் வந்து இந்தியன் சிஸ்டமில் வந்து இருக்குது. அதனால வந்து பார்த்திங்கன்னா the mothers feel much better and we also as doctors சரி வீட்டில் சப்போர்ட்டுக்கு ஒரு பெரியவங்க இருக்காங்கன்னு நாங்களும் கான்ஃபிடென்ட்டாக பேஷண்ட்டை வந்து நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம். ஒன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லைக் இப்போ வெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்ம பார்க்குறோம். அங்கே என்ன வெஸ்டர்னில் என்ன நடக்குதுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த குழந்தை அவ்வளோதான். இந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸும் தே ஆர் மென்டலி நாட் இன்வால்வ், பாயோடைய பேரண்ட்ஸும் நாட் மென்டலி இன்வால்வ். அவங்க தனி 18 வயசு ஆனோடனே யூ ஆர் அ செப்பரேட் யூனிட்னு மென்டலி வளர்த்துறாங்க. ஸோ இவங்களும் எதிர்பார்க்குறதில்ல, அவங்களும் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் when she delivers ஷீ மென்டலி இண்டிபெண்ட்டாக இருக்கா, நான் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு உத்வேகத்தோடு ஆரம்பிக்கிறா. பட் எந்திரிச்சு நடக்கிறதாகட்டும், பாத்ரூம் போகிறதாகட்டும், வாஷ் பண்ணுறதாகட்டும், அந்த பெஸ்ட் கேர் கொடுக்கறதாகட்டும், அந்த குழந்தைய தூக்கி ஒழுங்காக எஸ்டாப்ளிஷ் ஆகட்டும், தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி அவளுக்கு வந்து லெபோரியஸாக இருக்கும், பயங்கர லெபோரியஸாக இருக்கும். த ஹஸ்பண்ட் ஆல்சோ இஸ் ஈக்குவலி கெட்டிங் எக்ஸாஸ்டட். ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ இட் இஸ் 24 hours ஜாப். ஸோ ஒருத்த குழந்தை பெற்ற வீட்டில் வந்து யாருமே தூங்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம்ன்றது வந்துட்டு ஒருத்தர் 2 பேர் முழிச்சிட்டே இருக்கணும், அந்த குழந்தைய பார்த்துருக்கிறதுக்காட்டும் அதில் பார்க்குறதுக்காட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்போஸ் வந்து அந்த ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ரெஷன், ஸோ இதெல்லாம் பார்த்து அவள் மனசுக்குள்ளே இது என்னுடைய வேலை நான் தான் பண்ணணும்னு நினச்சி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்லி இட் ஆக்ட்ஸ் ஆன் த பிரெயின். ஓகே. அண்ட் அதனால் நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே. வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்கிற அளவுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்றது இந்தியன் மதர்ஸ்க்கு கிடையாது. ஸோ இந்த ஒரு கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் பேம்பரிங் வந்து சொசைட்டியில் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே அவங்களுடைய லவ்வட் ஒன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுனால வந்து இங்கே இருக்கவங்க வந்து அந்த ஃபேஸை வந்து கோத்ரூ பண்ணுறது கிடையாது. பட் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் வந்து ஸோ மெனி அதர் திங்ஸ் ஆல்சோ நீட்ஸ் டு பி டேக்கன் கேர். அவளுடைய டயட் ஆகட்டும், அவளுடைய ஓன் கேர் ஆகட்டும், ஸோ மெனி திங்ஸ் நீட்ஸ் டு பி டேக்கன் கேர். தென் ஒன்லி ஷீ இஸ் கோயிங் டு கிராஸ் தட் ஃபேஸ். அண்ட் இட் இஸ் நாட் a day or 2, it is 6 weeks to 8 weeks.
ஓகே. அப்போ கிட்டத்தட்ட 2 மாதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் அவளோட இருந்து அந்த ஜர்னியை வந்து எனக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் என் கூட இருக்காரு, என்னுடைய அம்மா இருக்காங்க, என்னுடைய அத்தை வந்து 2 நாளைக்கு ஒருக்கா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னுடைய நாத்தனார் வந்து வீடியோ கால் வராங்க. ஸோ தீஸ் ஆல் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் வந்துட்டு இங்கே ஈஸியாக கிடைக்கும் இந்தியாவில். அதனால வந்து தே டோன்ட் ஃபீல் லோன்லி. ஓகே. அது தட் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் ரீசன். Okay. And also recently, as a fertility counseling consultant, we got the patient like அவங்க குழந்தை அழும்போது அவங்களுக்கு வந்து அட்டிக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரீசெண்டா இது நாங்க ஐவிஎஃப் பேபி அது. இல்ல இல்ல. அவங்க வந்து நார்மல் கன்செப்ஷன் அவங்களோட பேபி. அவங்க வந்து எப்படி இருக்குன்னா, அந்த குழந்தை பொறந்து அந்த அழுகுற சவுண்டே எனக்கு வந்து குழந்தை கால பிடிச்சு அடிக்கணும் போல இருக்கு. தட் இஸ் பயந்துட்டு வெளியில ஓடிட்டேன் நானு. தட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஓகே. அவங்க குழந்தை அழறத ரசிக்க மாட்டாங்க, தாய்ப்பால் கொடுக்க மாட்டேன்னு ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ அந்த டிப்ரெஷனுக்கு என்ன காரணன்றதை ஐ வாஸ் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். ஸோ அந்த ஃபேஸை வந்து நம்ம ரொம்ப நேர்த்தியாக கொண்டு போகணும், அவளை வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும். She should feel sheltered, she should feel happy, she should feel that everybody is taking care of me, I am not alone in the journey அப்படின்னு. ஏன்னா அவளுக்கு வந்து அந்த இமேஜின் அது வரைக்கும் அவள் பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருந்த, வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பா, ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்திருப்பா, இல்லை ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்திருப்பா. நம்ம ஏஎன்சி பீரியடில் 9 மாதம் அவளை நம்ம எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறோம். நீ வந்து டெய்லி 2 கிலோமீட்டர் நட, 3 கிலோமீட்டர் நட, கீழே உட்காரு, டூ தோஸ் புஷ்அப்ஸு, ஆமாம் டூ தோஸ் ஸ்குவாட்ஸு, அது இதுனா ஷீ இஸ் ஆக்சுவலி லீடிங் எ வெரி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல். எஸ்பெஷலி த மதர்ஸ் ஹூ ஆர் ரெகுலர்லி புக்ட் அண்ட் கெட்டிங் குட் ஆன்டினேட்டல் கேர், தே ஆர் கோயிங் த்ரூ ஆல் திஸ். பட் இமீடியட் போஸ்ட்மார்ட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டியே கிடையாது அவளுக்கு, உட்காந்துட்டே இருக்கா. ஏன்னா ஒன்று வந்து we have done an episiotomy wound or there is a cesarean wound, so she has pain. அண்ட் டெலிவரி ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த யூட்ரஸ் இன்வல்யூஷன் ஆகிட்ருக்கும், ஸோ ப்ளீடிங் ஆகிட்ருக்கும். அண்ட் இட் இஸ் நாட் எ வெரி ப்ளசன்ட் ஃபேஸ். ஒரு குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பெற்றவங்க சுற்றி ஒரு ஸ்மெல் கூட வரும், இந்த லோக்கியா. அந்த லோக்கியா இஸ் ஹெல்த்தி, ஷி இஸ் கோயிங் டு ஹேவ் அ ப்ளீடிங் அட்லீஸ்ட் ஃபார் மினிமம் 2 weeks to 6 weeks கூட ஒரு டிஸ்சார்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு மெஸ்ஸியாக இருக்கும், தட் பாடி ஃபீல்ஸ் வெரி மெஸ்ஸி. அண்ட் ஸோ அவள் ரொம்ப க்ளீனாக இருந்திருப்பா. இப்போ இதெல்லாம் வந்து போய் பேட் மாற்றணும், போய் க்ளீன் பண்ணணும், இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து ஆல்ரெடி ஷி இஸ் கோயிங் த்ரூ ஸோ மச். அப்போ நமக்கு வந்து சரியான அந்த லோன்லினஸ் எல்லாம் சேர்ந்து she wants to enjoy, but her mind and body is not accepting that. Why am I sitting like this அப்படின்னு. எல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவார், அப்பா சூப்பராக பார்த்துட்டா, ஓகே பாய் நான் கிளம்புறேன், 2 weeks ஆயிடுச்சு, ஐ திங்க் யூ ஹவ் ரெக்கவர்ட், ஐ ஹவ் டு கோ பேக். ஸோ ஹீ கோஸ் அவே. வீட்டில் வந்து ஹெல்ப்புக்கு 2 பேர் ஊர்லேருந்து வந்திருப்பாங்க, அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. சரி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, நான் போயிட்டு வரேன் தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. த மதர், அந்த சப்போஸ் மதர் இருக்காங்கன்னா அவங்க வந்து சமையல் அவங்க தான் பார்த்துக்கணும். இந்த பாப்பாவுடைய துணி வாஷிங் அதை மெயின்டைன் பண்ணுறது, ஹோம் மெயின்டெனன்ஸ். ஸோ ஷீ இஸ் ஆல்சோ engrossed in other works. So now she is left alone to fend the child. Most of the families this is what is happening. அப்போ என்ன ஆகுனா வந்து அவள் இந்நேரமும் அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்குறா, அப்புறம் அது யூரின் போகுது, அது மோஷன் போகுது, அதை துடைக்கிறா, அதை எடுத்து ஒரு குப்பை தொட்டில் போடுறா, திருப்பி அந்த குழந்தைய வந்து தூங்க வைக்கிறா, அதை அப்படியே ஊற்றி பார்த்துட்டே இருப்பாள், எப்போ அடுத்து அந்த குழந்தை ஃபீடிங்க்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இதை தவிர அவளுக்கு உலகமே அதாயிருது. ஸோ when she keeps it on and on, she feels very lonely. And then she gets angry. Why am I spending my time here all alone in this room? ஒரு ரூம் தான், அந்த ரூமை விட்டு வெளியில் வர முடியாது. அந்த குழந்தைக்குன்னு ஒரு ரூமை கொஞ்சம் செக்யூர்டாக ஸ்டெரைலாக அந்த ரூமை பார்த்து வச்சுருப்போம், டெய்லி மாப் பண்ணி, தேவையில்லாமல் யாரும் உள்ளே போகக்கூடாது, வெளில வரக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு கொடுத்துருவோம் நம்ம. அதெல்லாம் கொடுத்தோன்னா ஷீ ஃபீல்ஸ் டெரிபிளி லோன்லி. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வாட் ஐ ஆல்வேஸ் சே இஸ் கனெக்ட் வித் தெம் வித் அ ஃபோன். ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அக்கா இருக்காங்க, இப்போ சித்தி இருக்காங்க, இல்லை மாமியார் இருக்காங்க, நாத்தனார் இருக்காங்க, யாராக இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி என்னம்மா சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டேன், பாப்பா என்ன இன்றைக்கி பண்ணிச்சு, ஒரு கொஷின்ஸ் கேட்கும்போது ஷீ ஃபீல்ஸ் ஷீ இஸ் கனெக்டிங் வித் த அவுட் சைட் வேர்ல்டு. ஓகே, சம் பீப்புள் ஆர் தேர். இருக்காங்க, இந்த ரூமை தவிர வெளியில் ஆட்கள் இருக்காங்க, நம்மளை நினைக்கிறாங்க, நம்மளை நினச்சி ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. ஸோ தேட் கீப்ஸ் ஹர் அப்படியே ஹேங்கிங் ஆன் டு தட் திங். அதுக்கப்புறம் குழந்தை 3 மாதம் ஆகும், 5 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும், அப்புறம் வெளியில் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சைல்டும் ஆக்டிவ் ஆயிரும், வேக்சினேஷன் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அப்புறம் வீனிங்கும் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஷீ ஃபைண்ட்ஸ் மோர் டைம் டு டூ ஹர் அதர் ஒர்க்ஸ். தட் ஃபேஸ் கோஸ் அவே. பட் தட் இனிஷியல் 2-3 months வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவள் இடத்துலேருந்து உட்காந்து யோசித்து பார்க்கணும். அண்ட் தட் ஃபேஸ் வந்து இட்ஸ் ரியலி வெரி வெரி டிஃபிகல்ட்.
ஓகே. இப்ப நீங்க ஆன்டினேட்டல் கேர் தட் மீன்ஸ் பிரெக்னன்சி பீரியட்ல நெறைய எக்ஸர்சைஸஸ்லாம் பண்ண வைப்போம்ன்னு சொன்னீங்கல்ல மேம். அந்த மாரி போஸ்ட்பார்ட்டம்க்குமே எக்ஸர்சைஸஸ் இருக்கா? அண்ட் ரொம்ப இயர்லி பீரியட்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த டம்மி உள்ள போறதுக்காக புடவையெல்லாம் இறுக கட்டி வைப்பாங்க. இஸ் இட் சேஃப் ஆர் நாட் மேம்? ஆக்சுவலா 6 to 8 வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது வந்து அவளுக்கு ஒரு 15 கிலோ ஏறியிருப்பா. ம். இப்பலாம். ம். இப்பலாம் வந்து யாரும் வந்து 8 to 10 சொல்லுவோம் நாங்க நார்மல். இப்ப எல்லாருமே 12 to 15 கேஜிஸ் ஏறி தான் வராங்க. ஓகே. அதில 3 கிலோ தான் குழந்தை. மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூட்ரஸ், பாடி ஃப்ளூயிட்ஸ், எக்ஸஸ் ஃபேட் எல்லாம் சேர்ந்து அந்த மீதி ஒரு 10, 12 கிலோ அவ இறக்கி ஆகணும். ம். அப்ப இந்த தாய்ப்பால், அந்த போஸ்ட் டெலிவரி வந்து அவளுக்கு நம்ம தாய்ப்பால் குடுக்க ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டாலே, ம். production of breast milk itself is a big resource to remove all her extra fat. ஓகே. ஸோ இது நம்மளுடைய breast வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மாதிரி ஆயிடுது. ம். ஸோ இந்த ரா மெட்டீரியல்ஸை நம்ம உடம்புல இருக்க ஃபேட்டையே, நம்ம உடம்புல இருக்க லிவரில் இருக்க குளுக்கோஸையே எடுத்து 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 தாய்ப்பால் வர வர வந்து அந்த உடம்பு வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ ஐ பர்சனலி ஃபீல் தட் தாய்ப்பால் நல்லா கொடுக்குற மதர்ஸ்க்கு வந்து இனிஷியல் ஒரு 6 to 8 வீக்ஸ் வந்து வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஓகே. They can be very comfortable, eat healthy food and keep feeding. இந்த சிம்பிள் ப்ராசஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மெல்ட் ஆயிரும். பட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இனிஷியலி இந்த தொப்பை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ம். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூட்ரஸ். ம். அந்த யூட்ரஸ் வந்து பெல்விக் உள்ளே வந்து ஒரு 8 சென்டிமீட்டர்ஸ் இருக்க வேண்டிய ஆர்கன் அது. அது இப்போ வந்து 25 சென்டிமீட்டர்ஸாக இருக்கும். இட் வில் பி அம்பிளிகஸ், தொப்பல் வரைக்கும் அந்த யூட்ரஸ் வந்து நல்ல பெருசாக அது கிரிக்கெட் பால் சைஸில் வந்து ஹார்ட் ஃபர்ம் மாஸாக இருக்கும். ஓகே. ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் த அப்டாமன். அந்த தொப்பை தெரியுது டாக்டர், எனக்கு தொப்பையே போகலேன்னு ஒரு வாரம் கழிச்சு வந்தாங்கன்னா, அது கர்ப்பப்பைதி அது, அதனால் நீ வந்து அது இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் அதுக்கு மேலே இருக்க அப்டாமினல் வால் ஃபேட் எல்லாமே இருக்கும். ஸோ நல்ல தாய்ப்பால் கொடுக்குற அம்மாங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளாட்டன் தொப்பை உள்ளே போயிடும். அந்த யூட்ரஸ் வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். ஓகே. ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்பிளிகஸ்லேருந்து இப்போ அந்த பிரிம் வரைக்கும் போயிடும். ஸோ இந்த அந்த தொப்புளுக்கு கீழே இருக்க அந்த பம்ப் வந்து காணாமல் போயிடும். ஸோ அதிலே ஷி வில் ஃபீல் சைக்கலாஜிக்கலி பெட்டர். ஓகே. ஓகே, எனக்கு தொப்பை போயாச்சுன்னு. தென் வி ஆல்சோ அட்வைஸ் தம் அப்டாமினல் பேண்ட். ம். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கான்ஷியஸ் வந்தாச்சு. So இட் it's இஸ் safe குட். இல்ல மேம்? யா, சேஃப். ஆனால் ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. ஓகே. இதில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புவேன்னா, நாங்கள் என்ன பண்ணுவாங்க, தே வில் பை காஸ்ட்லியாக ஒரு அப்டாமினல் பேண்ட் ஒன்று வாங்கிடுவாங்க, ஒரு பெல்ட் ஒன்று வாங்கிடுவாங்க, ஒரு 10 நிமிஷம் போடுவாங்க, அப்புறம் கழட்டி வைப்பாங்க, டைட்டாக போட்டுப்பாங்க. அண்டு அந்த அந்த 10 நிமிஷம் அவங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, மூச்சு கூட விட முடியாது, அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி அதை பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி இட் டசன்ட் ஒர்க் லைக் தட். ஓகே. அதாவது நம்மளோட அப்டாமினை வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ள புஷ் பண்ணு. கொஞ்சம் புஷ் பண்ணி யூ ஹாவ் அ வைட் பெல்ட் விச் கவர்ஸ் யுவர் என்டையர் அப்டாமினல் வால். தொப்புளுக்கு மேலே தொப்புளுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு ப்ராடாக வந்துட்டு ஒரு நல்ல இந்த கை அகலத்துக்கு நல்ல ஒரு ப்ராட் பெல்ட்டை ஒன்று போட்டுட்டு டைட்டன் இட் ஸோ தட் யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ப்ரீத்திங். ஓகே. யூ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். குழந்தைய எடுத்து எனக்கு தாய்ப்பால் பெல்ட்டோட எனக்கு குழந்தைய தூக்கி தாய்ப்பால் கொடுக்குறது எனக்கு கஷ்டமாக இல்லை. பெல்ட்டோடு எனக்கு நடக்கிறதோ மூச்சு வாங்குறதோ கஷ்டமாக இல்லை, மூச்சு விடுறதோ கஷ்டமாக இல்லை. பெல்ட்டை வச்சுட்டு எனக்கு சாப்பிட்றது கூட கஷ்டமாக இல்லை. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து பெல்ட்டை வந்து நீங்கள் போட்டால் போதும். அண்ட் கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். இட் ஷுட் பி லைக் ஒன் செகண்ட் ஸ்கின் மாதிரி இருக்கணும் அது. ஓகே. அதாவது யூ ஷுட் புட் இட் அட்லீஸ்ட் ஃபார் மேபி 16 to 18 hours a day. அந்த குளிக்கும் போதும் சாப்பிடும் போதும் மட்டும்தான் நான் கழட்டி வைக்க சொல்லுவேன். மீதி நேரம்லாம் வந்து கொஞ்சமாக, அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஆன் த அப்டாமினல் வால், சட்டில் ப்ரெஷர். ஓகே. சட்டில் ப்ரெஷர் தான் இருக்கணும். சும்மா அப்படி நம்ம அதை வச்சுட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனோட இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்ட்டை போட்டுட்டு அவங்க மூச்சை விட முடியாது. தட் இஸ் ஹவு தே யூஸ் டு புட். அண்ட் 10 minutes 20 minutes இட் டசன்ட் ஒர்க். அவங்களுக்குலாம் அந்த தொப்பை உள்ளே போகவே போகாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக சட்டில் ப்ரெஷர் வந்து ரொம்ப நேரம் தூங்கும்போது ஒரு 6 hours 8 hours, பகலில் ஒரு 4 hours ஒரு 4 hours அந்த மாதிரி ஒரு கேப் விட்டு கொஞ்சம் நேரம் இல்லை இந்தாட்டியும் பரவாயில்ல அப்படின்னா தான் அந்த அப்டமன் போகும். இன்னொன்று வந்து நான் என்ன பார்ப்பேன்னா, நான் இந்த துப்பட்டா வச்சு நல்லா தொப்பில் அப்படி நல்லா டைட்டாக கட்டுவாங்க. அதெல்லாம் வந்து இமீடியட்லி நம்ம போஸ்ட் டெலிவரி சம்டைம்ஸ் விகரஸ் இப்போ யாரும் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து இந்த ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச்ட் அவுட் ஸ்கின்னாக இருக்கும். இந்த குழந்தை வயிற்றில் இருக்கிறதுனால வந்து அந்த வயிறு நல்லா தொப்பை பெருசாகி அந்த ஸ்கின் ஸ்ட்ரெச் ஆகி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஈஸிலி நீங்கள் இப்படி நல்லா அப்படி டைட்டாக இறுக்கி கட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹவ் சீன் ரெட் பிளட்டி பேண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே. இன்னொன்று ஸ்கின் மேலே டைரெக்டாக அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஓகே. ஆல்வேஸ் யூஸ் இட் ஆன் அ பெட்டிகோட் ஆர் சம் தின் சர்ஃபேஸ் ஆஃப் க்ளோத் போட்டுட்டு அது மேலே யூஸ் பண்ணும்போது அண்ட் வெரி லெஸ் கம்ப்ரெஷன், சட்டில் கம்ப்ரெஷன் தான் பெஸ்ட். இல்லைன்னா பேண்டாக இருக்கும். இங்கே ஒரு பேண்ட், இங்கே ஒரு பேண்ட், இங்கே ஒரு பேண்ட், அண்ட் இட் வில் எண்ட் அப் கிவிங் பர்மனண்ட் ஸ்கார்.
ஓ! நீங்கள் அந்த ஓகே. காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி ஒன்று இருக்கும், ஒரு பேண்டிங் இருக்கும். நீங்கள் நிறைய அந்த காலத்தில் இப்போ இந்த அந்த துப்பட்டா வச்சு புடவை வச்சு கட்டினவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கச்சக்கட்டுன்னு சொல்லுவாங்க. யூ வில் ஹேவ் தட் டார்க் பேண்ட் பிகாஸ் ஆ. ஸ்கார் ஆயிரும். அந்த ஓகே. ஸ்கின் வந்து டார்க் ஆகி ஒரு ஒரு பர்மனெண்ட் ஸ்கார் மாதிரி ஆயிரும். ஸோ ஓகே. தட் இஸ் நாட் ஹவு திங்ஸ் ஆர் ஓகே. டன். ஸோ வி கேன் பை த சயின்டிஃபிக்காக பேண்ட். பண்ணும்போது பேண்டிங் ஆக்சுவலி வந்து ஒரு 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 வாரத்துக்கு அப்புறமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஓகே. வாரம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்கின், அதனால் ஓகே. அப்படியே விட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் ரிவ்யூ வரும்போது ஒரு 10 டேஸ், ம். 3வது நாள் வீட்டுக்கு போகிறா, ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ வரா. ஸோ ஒரு 10 நாள் ஆயிடுது. 10 ம். நாள் கழிச்சு நம்ம அந்த பேண்ட் அப்டாமினல் பேண்டை கொடுக்கும்போது இட் இஸ் ரியலி டூயிங் சம் ம். குட் திங்ஸ். இன்னொன்று சொல்கிறேன், ஃபஸ்ட்டு 2 to 3 மந்த்ஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் தேவைப்படாது. அதுக்கப்புறம் வந்து இஃப் யூ ரியலி யூ ஸ்டில் ஹேவ் சம் ஃபேட் லெஃப்ட், இன்னும் ஒன்றால் வந்து அந்த 10-12 கிலோவை ஒன்றால் குறைக்க முடியலன்னா இட் இஸ் பெட்டர் யூ கேன் ஜாயின் சம் ஜிம் ஆர் யூ கேன் ஜாயின் சம் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ் கோர்சஸ் ம். அண்ட் ஷெட் ஆஃப் தட் வாட் எவர் வெயிட் கெயின் யூ ஹேட் ஆஃப்டர் டெலிவரி ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்குள்ளே வந்து அந்த வெயிட் எல்லாத்தையும் ஷெட் பண்ணிடணும். ஓகே. தட் அந்த அந்த ஃபேஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் அந்த ஒரு கிலோ குறைக்கிறது கூட உங்களுக்கு குதிரை கொம்பாயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்துரும், ம். குழந்தைய பின்னாடி ஓடணும். யூ கேனாட் திங்க் ஆஃப் யுவர் ஓன் டைம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுமே வந்துட்டு எப்படி சொல்லுவேன்னா வந்துட்டு ஹவ் ஐ சே டு மை போஸ்ட் நேட்டல் பேஷன்ஸஸ், நீங்கள் வேக்சினேஷன் வருவாங்க. ஸோ வேக்சினேஷன் வந்து பீடியாட்ரிஷியன் பார்ப்பாங்க. ம். ஸோ பீடியாட்ரிஷியன் வந்து 45th டே 1.5 மாதம் 2.5 மாதம் 3 மாதம் அப்புறம் 6 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து அந்த பீரியடில் வந்து வென்எவர் தே கன்சல்ட் த பீடியாட்ரிஷியன் ஃபார் த வேக்சின் த மதர் ஹேஸ் டு கம் டு அஸ் ஃபார் கன்சல்டேஷன். ஓகே. ஃபைன். ஸோ இந்த கன்சல்டேஷனில் வந்து நாங்கள் வெயிட் கெயின் பார்ப்போம், பிரெஸ்ட் கேர் இருக்கான்னு பார்ப்போம், தாய்ப்பால் அடிக்குவேட்டாக அவள் கொடுக்குறாளான்னு பார்ப்போம், அண்ட் நிப்பிளில் வந்து ம். எனி ஃபிஷர்ஸ் இருக்கா, எனி பெயின் இருக்கா, இல்லைன்னா பிரெஸ்ட்டில் மாசு இருந்ததுன்னா இருக்கா, அப்புறம் இதை பார்ப்போம். அப்புறம் கான்ட்ராசெப்ஷன், ஏன்னா ஒரு மாதம் 1.5 மாதம் ஆனோன்னா ஹஸ்பண்ட் போய் விசிட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ ஆர் யூ ஹேவிங் ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ் ஆர் ஹேவ் யூ செக்ஷுவலி ஆக்டிவ் ஆகிட்டிங்களா, அண்ட் வாட் இஸ் த ப்ரொடெக்ஷன் யூ ஆர் டூயிங், யூ ஷுட் நாட் எண்ட் அப் ஹேவிங் அன் அன்வான்ட் பேபி. ம். இதெல்லாம் கவுன்சிலிங் கொடுப்போம். அப்புறம் அவள் வெயிட்டை மானிட்டர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் கேர் அந்த பேஷண்ட்டுக்கு கிடைக்கும் போது அட் தி எண்ட் ஆஃப் 6 months யூ கேன் see a very happy postpartum mother with a very happy child also. ஏன்னா breast feeding கிடைச்சிடும் அவளுக்கு. எங்கள் அந்த ரெகுலராக அந்த போஸ்ட்மார்ட்டம் கேர் கிடைக்கிற மதர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பாலுமே வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்போம். ஃபஸ்ட்டு 6 months ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் breast feedingமே வந்து அந்த மதருக்கு நாங்கள் கண்டிப்பாக எப்படியாச்சும் கிடைக்க வச்சுருவோம். ஸோ தீஸ் ஆர் த மதர்ஸ் whose postpartum phase வந்து is a perfectly planned one ஓகே. and they are getting so much of benefit. எஸ். அதில் ஆமாம், இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கிறது மிகப்பெரிய பெனிஃபிட். அவள் ஸ்மைலோட சிரிச்சுக்கிட்டு அந்த பாலை கொடுப்பாள். ஓகே. இல்லைனா வரும்போது அப்படியே ஒரு டார்க் சர்க்கிள்ஸோட, லேக் ஆஃப் ஸ்லீப்போட, ஷீ ரியலி வாண்ட்ஸ் டு டெல், பக்கத்தில் ஷேர் பண்ணுறதுக்கும் யோசிப்பா, வெரி பர்சனல் திங்ஸ். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த ஒரு ஃபேஸை வந்து நம்ம அதை புரிஞ்சு அவங்களுக்கு நம்ம கேர் கொடுக்கும்போது ஐ பர்சனலி என்ஜாய் கிவிங் போஸ்ட்மார்ட்டம் கேர் டு ஆல் மை பேஷண்ட்ஸ். கிரேட். ஓகே. ஸோ அப்போ போஸ்ட்மார்ட்டமில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நார்மல் டெலிவரி ஆகட்டும், இல்லை எல்எஸ்சிஎஸ் சிசேரியன் செக்ஷன் ஆகட்டும், அவங்களுக்கு வந்து ஸ்கார் இருக்கும், லைக் ஊன் இருக்கும் இல்லை மேம், எபிசியாட்டமி ஊன்ஸ் இல்லை அந்த சர்ஜரி ஊன். அது எப்படி அவங்க கேர் பண்ணணும் மேம்? பிகாஸ் அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி மெஸ்ஸியாக இருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி அதை அவங்க யா கேர் சரி, பண்ணணும்? இதுவுமே வெரி இம்பார்ட்டண்ட் தான். நம்ம இப்போ பொதுவாக வந்து பார்த்தோம்னா வந்து அதே தான், டெலிவரி ஆனோன்னா எல்லோரும் குழந்தைய பார்ப்பாங்க. பட் ஆனால் அந்த அந்த குழந்தைக்கு ஆன சில விஷயங்களை வந்து இக்னோர் பண்ணிடுவோம். ஓகே. ஏன்னா we don't have time. ம். எனக்கு குழந்தைய பார்த்துக்க நேரம் இல்லை, எனக்கு சாப்பிட நேரம் இல்லை, எனக்கு தூங்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு they will forget to take care of the wound. ஓகே. எஸ்பெஷலி இந்த நார்மல் டெலிவரியில் ரொம்ப காமனாக பார்ப்போம். ஓகே. பட் ஆனால் வாட் ஐ வில் சே இஸ் that is the most important part you should never miss. ம். ஏன்னா wound எங்கே இருக்குது? ம். பர்த் கெனாலில் இருக்குது. Yeah. ஸோ அந்த பர்த் கெனாலுக்கு மேலே என்ன இருக்குது? யூரின். அவள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 8 வேளையாச்சும் யூரின் போகணும். ஆமாம். கீழே ஷி ஹேஸ் டு பாஸ் மோஷன். ஸோ ஷீ கீப்ஸ் ரிப்பீட்டட்லி யூஸிங் தட் ஸ்பேஸ் ஓகே. ரிப்பீட்டட்லி 24/7. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த ஊண்டு இருக்குது, எபிசியாட்டமி ஊண்டு இருக்குது. ரொம்ப கஷ்டம் இல்லை? So she has to make sure that after each time she goes to the bathroom, she goes to the restroom, she has to clean that wound and she has to make sure that some sort of at least ஒரு சுடு தண்ணி ஊற்றி குளிக்க, அந்த இடத்த வாஷ் பண்ணுறதாகட்டும், கொஞ்சம் ஆயின்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ஆயின்மெண்ட் ஆச்சும் மெட்டிகுலஸாக ஃபஸ்ட்டு 15 days, ஃபஸ்ட்டு 7 days ரொம்ப க்ரூஷியல். 3 நாள் நாங்களே wound கேர் கொடுத்துருவோம். நாங்களே வந்து அவளுக்கு சுடு தண்ணி வந்து சிட்ஸ் பாத் கொடுப்போம். 2 times, மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து சுடு தண்ணியில் வந்துட்டு அவளை நாங்கள் அந்த ஊண்டை வந்து நல்லா ஒரு 20 minutes நல்லா சிட்ஸ் பாத் கொடுத்துட்டு தென் வி வில் கிவ் அன் wound வாஷ். அதுக்கப்புறம் நாங்கள் சலைன் போட்டு வாஷ் பண்ணி ஒரு மெட்ரோஜெல் சொல்யூஷன்லாம் ஊற்றி அப்புறம் ஒரு ஆயின்மெண்ட் இதெல்லாம் நாங்களே பண்ணிடுவோம். அண்ட் வி வில் டெல் தெம் தட் நீங்கள் வீட்டுக்கு போனால் கூட மற்றதெல்லாம் பண்ணாட்டி கூட இந்த சிட்ஸ் பாத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக 2 வாரம் கொடுக்கணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணுவோம்.
இன்சிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயின்மெண்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹெல்த்தி டயட், நியூட்ரிஷன் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது தனியாக பேசுவோம் நம்ம. ஸோ நியூட்ரிஷன் ஆல்சோ இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காம்பினேஷனில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊண்டு வந்து அவ்வளோ அழகாக ஹீல் ஆகும். ஓகே. ஸ்காரே இருக்காது. அந்த எபிசியோட்டமி போட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 மாதம் கழித்து வந்து பார்த்தோம்னா ஸ்காரே இருக்காது. பட் ஆனால் when you don't give that care, அந்த இடம் வந்து நிறைய பேர் இந்த இடத்துக்கு கழுவவே பயப்படுவாங்க. ஐயோ டாக்டர் அதை வாஷ் பண்ணணுமா டாக்டர், தண்ணி ஒன்றும் ஆயிராதா டாக்டர், பயமாக இருக்க டாக்டர் அப்படின்னு வந்து சொல்லும்போது நாங்கள் வாஷ் பண்ணி காட்டுறோம். வி வில் புட் சலைன். நாங்கள் இங்கேயே கற்றுக் கொடுத்துருவோம். என்னுடைய பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து நல்லா நார்மல் சலைன் வச்சு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா காட்டன் ஸ்வாப் வச்சு வி மேக் ஷுர் தட் த wound is cleaned and we will also tell the attenders how to clean. ஸோ மோஸ்ட்லி எங்களுடைய பேஷண்ட்டோடைய எபிசியோட்டிக் wounds வந்து they do very well. ஆனால் மெனி டைம்ஸ் ஐ சி வெரி பேட் எபிசியோட்டமி, ஒரு ஸ்மெல்லி எபிசியோட்டமி wounds. பேஷண்ட் வந்து படுத்தாலே குப்புன்னு ஒரு ஸ்மெல் வரும். அப்போ அது கண்டிப்பாக தெரியும் தட் எபிசியோட்டமி wound இஸ் வெரி அன்ஹெல்த்தி. பிகாஸ் அங்கே வந்து பாக்டீரியாஸ், அனிரோபிக் பாக்டீரியாஸ் வந்து செட்டில் ஆகி அங்கே பஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அந்த போட்ட தையெல்லாம் வந்து அப்படியே ஓப்பன் ஆகிட்ருக்கும். அண்ட் இட் வில் பி தி பேஷண்ட் வில் பி ஹேவிங் ஸோ மச் ஆஃப் பெயின் அண்ட் ஸோ மச் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட். நடக்க மாட்டா, அப்படியே உட்காந்துட்டே இருப்பாள். அந்த காலை அகட்ட கூட பயப்படுவாள். ஸோ இப்போ இது எல்லாம் வந்து அது அவளுடைய இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் வந்துட்டு இதுக்கு ஆஸ் இட் டோல் இதுக்கு மேலே அவள் பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணணும், இதுக்கு மேலே அவள் சாப்பிடணும், இதுக்கு மேலே அவள் நடக்கணும். ஸோ அப்படின்னு வரும்போது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கும் அவளுக்கு. அப்போ கன்கரண்ட்டாக நம்ம அந்த போஸ்ட்மார்ட்டம் கேரில் வந்து போஸ்ட்மார்ட்டம் wound கேர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். சிசேரியன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் வந்து வி வில் புட் இன் ஒரு 3rd day வீட்டுக்கு அனுப்பும்போது வந்து வில் புட் இன் எ பேண்ட் அண்ட் மோஸ்ட்லி வில் ஆஸ்க் டு நல்லா பாடி ஸ்பஞ்சிங்லாம் ஃபுல்லாக பண்ண சொல்லிடுவோம். நாங்கள் டெய்லி ஹேர் பாத் கூட எடுக்க சொல்லுவேன். ஒன்றும் ஆகாது, போய் அந்த பியூட்டி பார்லரில் வாஷ் பண்ணுற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் ட்ரையெல்லாம் போட்டுக்கிட்டே கீப் யுவர் செல்ஃப் வெரி க்ளீன். அண்ட் தென் 1 week கழிச்சு வந்து அந்த இடத்த வந்து நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடு, வி வில் ரிமூவ் த ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸ் அப்படி சொன்னாலும் அவங்க தொடவே மாட்டாங்க அந்த ஊண்டை, எங்ககிட்ட தான் வருவாங்க. அப்போ நாங்கள் அதை ஊண்டை ஸ்டிச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு நவ் யூ கோ அண்ட் ஹேவ் அ நைஸ் பாத் அப்படின்னு சொல்லிட்டு 1 more ரிவ்யூ ஆஃப்டர் a week. ஓகே. ஏன்னா அந்த ஒரு வாரம் நாங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம்ல, நாங்கள் என்ன தான் சொன்னாலும் அந்த அடுத்த ஒரு வாரமும் அந்த இடத்துல தண்ணியே படாது. அந்த இடம் வந்து அவங்க தொடவே மாட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஒரு வாரம் கழித்து வரும்போது அந்த ஊண்டு வந்து அழுக்காக தான் இருக்கும். அந்த பிளாஸ்டர் ஒட்டின அந்த விஷயங்களை கூட எடுக்கவே மாட்டாங்க. அந்த ஊண்டெல்லாம் ஸ்கேப்டாக இருக்கும். அப்புறம் உட்காந்து துடைப்பேன். உட்காந்து நார்மல் சலைன் போட்டு துடைச்சிட்டு, பாரு நான் இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து துடைக்கிறேன் பாரு, ஊண்டுக்கு ஒன்றுமே ஆகலை, நீ தொடவே மாட்டான். தொடலாமா டாக்டர் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட ஒரு வாரம் கழிச்சு ஷி வில் சே மேடம் தொடலாமா டாக்டர் அப்படின்வா. இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லி நல்லா நார்மல் சலைன் நல்லா போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டர்லாம் எடுத்துகிட்டு ஐ வுட் ஹவ் டேக்கன் எ பிக்சர் ஆஃப் தட் wound ஃபஸ்ட். அதுக்கப்புறம் if the wound is very bad, ரொட்டீனாக எடுக்க மாட்டேன். தென் ஆஃப்டர் கிளென்சிங் ஐ வில் டேக் another picture and I will show her, see the wound is like this. இனிமேல் இப்படி தான் இருக்கணும். காலையில் குளிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் அந்த woundக்கு மேலே தடவிக்கோ, அப்டமனுக்கே தடவிக்கோ. குளித்த பிறகு ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் டவலோ இல்லை ஒரு சாஃப்ட் டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அந்த wound மேலே தொடச்சிட்டு முகத்துக்கு என்ன கேர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அந்த கேர் இனிமேல் அந்த woundக்கு கொடு. ஓகே. That way when you do, and of course we give some vitamins, vitamin C and chemotrips, so many medicines which will absorb whatever thing was happening there. wound healing காண்டி சில மெடிசன்ஸ் கொடுப்போம். ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து சிசேரியன் ஆன 2வது வாரமே பேஷண்ட் நல்லா ஜீன்ஸ் போட்டுட்டு டாப்ஸ் போட்டுட்டு சூப்பராக வராங்க. இட்ஸ் நோ மோர் தட் சிக் லுக். அது ஏன்னா இப்போ பிரஸ்ட் ஃபீடிங்கும் பண்ணிடுறேன். பிரஸ்ட் ஃபீடிங்கே வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்துரும். ஷி இஸ் வெரி கான்ஃபிடென்ட். இன்னொன்று வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் வந்து தே ஆர் வெரி ஹாப்பி மதர்ஸ். என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன், நான் குழந்தைய பெற்றுட்டேன், இந்த குழந்தைக்கு நான் குழந்தைக்கு தாய்ப்பால் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையும் பிரஸ்ட் மில்க் அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த பிரஸ்ட் மில்க் அவேர்னஸ் வந்து எனக்கு வந்தாச்சு. ஐ எம் ஒன் ஆஃப் த மதர்ஸ் ஹூ இஸ் பிரஸ்ட் ஃபீடிங் மை ஓன் சைல்டு அண்ட் ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஹீல்டு நவ். ஐ வில் நெவர் blame my cesarean wound or my normal delivery wound for any of the discomfort I am feeling. I am completely covered. இந்த மாதிரி மதர்ஸ்க்கு தொப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் தான் வருவாங்க. ஓகே. ஏன்னா தே ஆர் நவ் பிகமிங் ஆக்டிவ். 2 weeksல வந்து அவங்க பேக் டு ஓரளவுக்கு நார்மல் லைஃப். அவங்க வெளியில் வந்து உட்காந்து டிவி பார்க்குறாங்க, ஒரு 10 நிமிஷம் நடக்கிறாங்க, கிச்சனில் போயிட்டு அவங்களே வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு கார்ன்ஃப்ளேக்ஸோ ஒரு 2 பிரெட் டோஸ்ட் பண்ணுறாங்க, பாலை ஆற்றி வச்சு தே ஆர் நாட் டோட்டலி டிபெண்டிங். எந்திரிக்க முடியல, என்னால் இந்த பெட்டை விட்டு எந்திரிக்க முடியல, யாராச்சும் எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுப்பாங்களா அப்படின்னு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் மெனி பிளேசஸ் ஐ சி தட் அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கிறதே வந்து 2 வாரம் 3 வாரம் ஆனால் கூட தே ஃபீல் இட் இஸ் நம்ம பண்ணக்கூடாது, எல்லாம் மித்து. பட் நான் சொல்கிறேன் இந்த பேஷண்ட் தான் ஹெல்த்தியாக இருப்பான். ஓகே. 2 வாரத்தில் வந்து கம்ப்ளீட்டாக
whatever it may be, cesarean or normal delivery, she's coming out of it and she's wanting to lead her own life as much as possible. ஓகே. இந்த 2 வாரம் எவ்வளோ ஹெல்ப் கிடைக்குதோ அவ்வளோ வாங்கிக்கணும். ஐ வில் சே டோன்ட் ஃபீல் கில்ட்டி. என் மாமியார் நைட்டெல்லாம் முடிச்சிட்ருக்காங்க, எங்கள் அம்மா நைட்டெல்லாம் முடிச்சிட்ருக்காங்க, என் வீட்டுக்கார் நைட்டு முடிச்சுட்டு காலையில் வேலைக்கு போகிறாரு, இதெல்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காது. நீ கொஞ்சம் செல்ஃபிஷாக இரு இந்த விஷயம். பிகாஸ் இந்த 2 வாரம் வந்து யுவர் பாடி நீட்ஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் டு ரெக்கவர் அண்ட் சம்படி இஃப் தே கிவ் யூ சம் எக்ஸ்ட்ரா கேர் யூ ஆர் கோயிங் டு ரெக்கவர் ஃபாஸ்டர். உனக்கு கிவ் பேக் டைம் பின்னாடி வரும். பின்னாடி உங்கள் மாமியார் உடம்பு சரியில்லைன்னா நீ அவங்களுக்கு உட்காந்து பாரு, உங்கள் அம்மா உடம்பு சரியில்லை வீட்டில் உட்கார வச்சு பார்த்துக்கோ. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து அதை நினச்சி ஒரு கில்ட்டை சுமந்துட்டு நீ இதை வந்து என்ஜாய் பண்ணி யூ என்ஜாய் யுவர் போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ். ஓகே. டேக் ஹெல்ப். இந்தாங்கத்த குழந்தைய பிடிச்சிக்கோங்கத்த, பால் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க ஆசையாக வாங்கிப்பாங்க. நம்ம கொடுக்கணும். இந்தாங்கம்மா டயர்டாக இருக்க குழந்தைய கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க, தூங்க மாட்டேங்குது கொஞ்ச நேரம் வச்சு கொடுங்க. ஸோ தட் இஸ் ஹவு த ரிலேஷன்ஷிப் ஹேஸ் டு பி டெவலப்ட் அண்ட் த மதர்ஸ் ஹேவ் டு பி என்கரேஜ்ட் to feel happy about whatever they do. Now is the time you take all the help you get. ஹஸ்பண்ட்ஸ் கிட்டே நைட்டில் வந்து 1 மணி நேரம் குழந்தை அழுவுதா, இந்தாங்க தூக்கிக்கிட்டு நடங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவளுக்கு நம்ம உரிமையை கொடுக்கணும். ஓகே. ஏன்னா ஷீ இஸ் டயர்ட், ஷீ இஸ் எக்ஸாஸ்டட், ஷீ இஸ் ஃபீட் பண்ணும்போது தன்னோட உயிரியை தானே பாலாக்கி அவள் கொடுக்குறா. அப்போ அந்த தாய்ப்பால் கொடுத்த ஒரு மதர் வந்து கண்டிப்பாக அட்டர்லி எக்ஸாஸ்டடாக தான் இருப்பாள். அந்த நேரத்தில் போய் என் வீட்டுக்காரர் டயர்டாக இருப்பார், எங்கள் அம்மா டயர்டாக இருப்பாங்களே அப்படின்னு நினச்சிட்டு அவள் வந்து மறுபடியும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படியே நெஞ்சில் வச்சுட்டு ஆட்டிகிட்டே, எல்லாரும் உலகமே தூங்குது, அந்த குழந்தைய வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டே இருந்தானே எப்படி இருப்பாள்? ஷில் கெட் வைல்டு மென்டலி. தோஸ் பீப்புள் ஆர் த ஒன்ஸ் ஹூ கோயிங் டு டிப்ரெஷன். ஸோ கெட் ஹெல்ப், enjoy your postpartum phase, and this is how I feel our mothers should start doing. Great. Okay. மேம், இப்போ நிறைய விஷயம் அந்த வூண்ட் கேர் பற்றி சொல்லிட்டீங்க, சப்போர்ட் சிஸ்டம் பற்றி சொல்லிட்டீங்க. ஸோ இன்னொரு பெரிய கவலை என்னென்னா, அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஆல்ரெடி இப்போ வந்து எபிசியோட்டமியோ ஆரல்ஸ் எல்எஸ்சிஎஸ்ஓ ஸ்கார் இருக்கும். அவங்களுக்கு இந்த போஸ்டர் எப்படி மெயின்டைன் பண்ணணும்? ஏன்னா நிறைய பேரோட உடம்பே வலிக்குது, முதுகு வலிக்குது, இடுப்பு வலிக்குதுன்றது தான் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அப்போது அவங்களுக்கு என்ன கைண்ட் ஆஃப் போஸ்டர் வைக்கலாம் அதில் சொல்லுங்கள் மேம், அதை பற்றி. தாய்ப்பால் கொடுக்குற மதருக்கு வந்து பார்த்திங்கன்னா த பாஸ்டர் மெயின்டைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதாவது வந்து எப்போதுமே ஸ்பைனல் கார்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ முதுகு நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். தலை மட்டும்தான், ஒன்லி த நெக் கேன் பெண்ட் டவுன் டு லுக் அட் த சைல்டு அண்ட் யூ மேக் யுவர் செல்ஃப் வெரி கம்ஃபர்டபுள். நல்லா வந்து உன்னுடைய தைஸில் வந்து ஒரு தலகாணி ஒரு தென் நவ் ஸ்பெஷல் பில்லோஸ் அவைலபிள், ஃபீடிங் பில்லோஸ்லாம் இருக்குது. ஸோ நீ அதை வச்சுட்டு அந்த குழந்தைய வந்து அட் த லெவல் ஆஃப் யுவர் பிரெஸ்ட் யூ ஷுட் கீப். This should be your posture. So your back should be straight and only your head should bend, and you maintain a posture so comfortable that you are also comfortable and the baby also is comfortable. Babyக்கும் position comfortable இல்லாட்டி ரொம்ப நேரம் பால் குடிக்காது. ஸோ 2 பேரும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் அந்த பாலை கொடுக்கும்போது இட் இஸ் வெரி நைஸ். நிறைய பேர் படுத்துக்கிட்டே பால் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி இந்த இனிஷியல் ஒரு நார்மலோ சிசேரியனோனா ஃபஸ்ட்டு மேபி ஒரு 3 days to 7 days they can do it. பட் ஆனால் அப்போ கூட எப்பப்போ எந்திரிச்சு உட்காடுறாங்களோ அப்பப்போ வந்து உட்காந்து ஃபீடிங் கொடுக்கறது ஐடியல். பிகாஸ் that is when you can actually maintain the posture very nicely and that is when the feeding actually establishes. படுத்துக்கிட்டே பால் கொடுக்கும்போது ஆஸ்பிரேட் ஆகாது, அதுதான் சொல்கிறேன். ஸோ படுத்துகிட்டே பால் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தூங்கிடும் குழந்தையும் தூங்கிடும், அம்மாவும் தூங்கிடுவாங்க. என்ன ஆகும்னு சொன்னால் படுத்துகிட்டே பால் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த தாய்ப்பால் குடித்த குழந்தை வந்து இட் மைட் ஆஸ்பிரேட் இட் செல்ஃப். நமக்கு தெரியாது. ஐடியில் நம்ம என்ன சொல்கிறோம், தாய்ப்பால் கொடுக்கணும், கொடுத்தோன்னே பிரெஸ்ட்லேருந்து அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தைய வந்து பர்ப் பண்ணணும்னு சொல்கிறோம். we are putting it on the shoulder and we are giving nice large broad taps on the back till the baby burps. Okay. After each feed is a must. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக எப்போ பண்ணுவோம்னா when we are alert, and when we are alert we don't mind sitting. ஸோ சிட்டிங் பாஸ்டரில் நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த இனிஷியல் 1 week வந்து அம்மா படுத்துட்டு பால் கொடுக்கும்போது அட்டெண்டஸ் குழந்தை பால் கொடுத்து முடிச்சோன்னே குழந்தைய வாங்கி நல்லா அப்படி தோளில் தட்டி போட்டு அம்மா பக்கத்துலேயே படுக்க போடலாம், இல்லை பக்கத்தில் வந்து ஒரு காட் இருந்தாலும் படுக்க போடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து அம்மா பக்கத்தில் படுக்கிறது கூட ஐ வில் நாட் என்கரேஜ் பிகாஸ் த மதர் இஸ் ஸோ எக்ஸாஸ்டட். அவள் எப்படி தூங்குவா, உடம்புல துணி இருக்கான்னு கூட தெரியாது, அவ்வளோ ஒரு அட்டர் எக்ஸாஷன் இருக்கும். தட் இஸ் வை ஐ வில் ஆல்வேஸ் சே தட் அந்த ரூமில் வந்து ஒரு அட்டெண்டருக்கு மேலே கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஷீ இஸ் ஸோ எக்ஸாஸ்டட். சும்மா அந்த ரூமை நாக் பண்ணிக்கிட்டு அட்டெண்டர்ஸ் வரது போகிறது அதெல்லாம் வந்து ஐ வில் டோட்டலி அட்வைஸ் வெரி மச் அகெயின்ஸ்ட் தட். ஜஸ்ட் அலோவ் ஹர் டு டேக் ரெஸ்ட். ஏன்னா ஒன்லி வென் ஷீ ஸ்லீப்பிங்
she is recovering. The body has undergone so much of stress during the process of labor and wound healing and breastfeeding. That body is put under tremendous stress, and this is the first time she is experiencing, especially for a primey. அப்போ வந்து அவளை நல்லா தூங்க விடணும். அந்த தூங்குறது தான் வந்து அவள் ஹீல் ஆகி வரக்கூடிய நேரம். ஸோ எவ்ரி திங், அதாவது டயட் ஆகட்டும், ரெஸ்ட் ஆகட்டும், வூண்ட் கேர் ஆகட்டும், நியூட்ரிஷன் ஆகட்டும், அண்ட் சைக்கலாஜிக்கல் கேர் ஆகட்டும், எவ்ரி திங் இட் இஸ் அ மல்டிஃபேக்டோரியல் திங் விச் ஆக்சுவலி வந்து ஹெல்ப்ஸ் த பெட். பாடி பெயின் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி அதான் நான் சொன்னேன், ஒரு 2 வாரம் அந்த உடம்பெல்லாம் வலிக்க தான் செய்யும். ஏன்னா பாடி இஸ் ரெக்கவரி. எல்லா மசில்ஸ்லாம் டெலிவரியில் எவ்வளோ புஷ் பண்ணியிருப்பா. ஷோட புஷ்ட் அண்ட் புஷ்ட் அண்ட் புஷ்ட். ஸோ ஹர் மசில்ஸ், ஹர் thigh மசில்ஸ், ஹர் பேக் மசில்ஸ், ஈவன் அப்டாமினல் ஆன்டீரியர் வயிற்றில் இருக்க மசில்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் அப்படி தொட்டாலே வலிக்கும். அது தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா சிசேரியன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டர் அவள் படுத்துகிட்டே இருப்பாள். ஸோ படுத்துகிட்டே இருக்கிறதுனால வந்து அது வரைக்கும் ஆக்டிவாக இருந்த உடம்பு வந்து அப்படியே இருந்தால் ரெஸ்டிங் ஃபேஸ்லேயே இருக்கும். அந்த கையை தூக்க யோசிப்பா, காலை தூக்க யோசிப்பா, அந்த எந்திரிச்சு உட்காரத்துக்கு டாக்டர் நான் எந்திரிச்சு உட்காரணுமா டாக்டர், நான் எந்திரிச்சு நடக்கணுமா டாக்டர், இப்போ தானே 1 day ஆயிருக்கு, கேன் ஐ டூ. ஸோ ஷீ ஸோ வரீடு, நான் இதெல்லாம் பண்ணலாமான்னு. ஸோ எவ்ரி திங் மேட்டர்ஸ். ஸோ ஸ்லோவாக வந்து பேஷண்ட்டோடைய கொஷின்ஸ்க்கும் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். சம் பேஷண்ட்ஸ் வில் ரெக்வயர் 2 days டு கெட் அப் அண்ட் சிட். இட்ஸ் ஓகே. இல்லை நீ எந்திரிச்சு உட்காரணும், இப்போ நீ 100 meters நடக்கணும், அப்படிலாம் நோ ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட் ஹேஸ் தேர் ஓன் மைண்ட் செட். ஸோ நம்ம வி ஹாவ் டு ப்ளே வித் தர் மைண்ட் செட், பட் ஆல்சோ டீச் தம் த ஹெல்த்தி வே ஆஃப் டேக்கிங் கேர் ஆஃப் தர் போஸ்ட்மார்ட்டம். செடென்ட்ரி லைஃப் வந்து ஆக்சுவலி ஷுட் நாட் பி என்கரேஜ்ட். படுத்துகிட்டே இருந்தால் உடம்பு ரெக்கவர் ஆகவே ஆகாது. ஸோ நம்மளால் முடிஞ்ச நம்ம எந்திரிச்சு பாத்ரூம் போகிறோம், வெளியில் போய் உட்காரோம். இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறது ஒரு நல்ல எக்ஸசைஸ். நல்ல தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவுக்கு ஒன்றுமே வராது. டக்கு 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 டக்குன்னு ரெக்கவர் ஆயிடுவா, வெயிட் லூஸ் ஆயிரும், அந்த தொப்பை போயிடும். அண்ட் ஈவன் த வூண்ட் ஹீல்ஸ் ஃபாஸ்டர், யூட்ரஸ் இன்வெல்யூட்ஸ் ஃபாஸ்டர். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது ஆக்சிடோசின் பிரெயின்லேருந்து ரிலீஸ் ஆகும். ஸோ த யூட்ரஸ் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் 2 வாரத்திலே பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொடுக்குற அம்மாவுக்கு யூட்ரஸே தெரியாது. இல்லைன்னா தாய்ப்பால் கொடுக்காத அம்மாங்களுக்கு 4 வாரம் கழிச்சு கூட அந்த யூட்ரஸ் வந்து நம்ம கை வச்சு பார்த்தோம்னா பால்பபிளாக இருக்கும். அம்பிளிக்கஸ்க்கு கீழே தான் போயிருக்கும். அது தொட்டால் வலிக்குதுன்னுவா, அந்த யூட்ரஸை தொட்டால் ஆமாம் டாக்டர் வலிக்குது டாக்டர்னுவா. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பிரஸ்ட் ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் ஆகாத மதர்ஸ்க்கு ரெக்கவரி வில் பி வெரி வெரி ஸ்லோ. அண்ட் அவங்களுக்கு தான் வந்து இந்த கை வலி கால் வலிலாம் அதிகமாக இருக்கும். நல்ல தாய்ப்பால் கொடுக்குற மதருக்கு வந்து நல்லா பசிக்கவும் செய்யும். she feels hungry, நல்லா சாப்பிடுவாங்க. so she will eat. so nutrition உள்ள போயிடும். இந்த கால்சியம் ஆகட்டும், மினரல்ஸ் ஆகட்டும், ப்ரோட்டீன்ஸ் ஆகட்டும், everything she asks for food and then she eats. so she is much healthier. so nutritionும் போதுமான அளவுக்கு எடுக்காததுனாலையும் ஒரு உடம்பை வந்து நம்ம சீக்கிரமாக நம்ம அந்த யூஸுக்கு போகாதனாலையும் all these complaints tend to occur in these patients. கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீண்டும் சந்திப்போம். Thank you so much. I enjoyed it. This is so close to my heart. I feel all women need to be respected. Yes. And they should smile even after their delivery. So I really connect with this podcast today. Thank you so much. Thank you so much. Thank you so much.